கர்நாடக காட்டில் கொல்லப்பட்ட 3 தமிழர்கள். இவர்கள் மாடுகளை தேடி சென்றார்களா அல்லது மான் வேட்டையாடினார்களா? வனத்துறை சொல்கிறது சுய பாதுகாப்புக்காக நாங்க சுட்டோம். குடும்பங்கள் சொல்லுகிறது தூங்கி கொண்டிருக்கும் போது சுட்டார்கள். என்னதான் நடந்துச்சு, இதுல எது உண்மை, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி மாலை கர்நாடகா மாநிலம் மரியமங்கல, தோமியார்பாளையம், ஜெகனத்தா தொட்டி கிராமங்கள்ல வசிக்கிறாங்க தமிழ் பேசும் மக்கள். சரியா? அதுல ஒரு சில மக்கள் மாடுகளை வளர்த்துருக்காங்க. அந்த மாடை மேய வைக்கிறதுக்காக காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த மாடு மேய போயிட்டு, ஆனா அது திரும்பி வீட்டுக்கு வரல. சரியா? உடனே வீட்டுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடு மேய விட்டுருந்தோம்ல, மாடு திரும்பி வரல, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாடுகளை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தோணி சாமி அவருக்கு 50 வயசு ஆகுது. ஜான் ரோல் பீட்டர் அவருக்கு 42 வயசு ஆகுது. குமார் 33 வயசு ஆகுது. மற்றும் மகிமை தாஸ் இவங்க 4 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு போறாங்க. என்னைக்கு காட்டுக்கு போறாங்கன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு மாலை ஒரு 6 மணி 6:30 இருக்கும். அந்த சம்திங் அந்த டைமுக்கு என்ன பண்றாங்கன்னா காட்டுக்கு போறாங்க. போயாச்சு. ரொம்ப நேரம் ஆகுது. மாடுகளை தேடி பார்க்குறாங்க. மாடு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 4 பேருமே ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட் ஆகிட்டல, இனி வீட்டுக்கு போக முடியாது, அதனால் நம்ம ஒரு பாறைகிட்ட ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆகுது. அதுவும் விடிய காலையில் ஒரு 3 மணிலேருந்து 5 மணி இருக்கும். காட்டுக்குள்ள டம் டம் சொல்லிட்டு துப்பாக்கி சவுண்டு கேட்குது. சரியா? துப்பாக்கி சவுண்டு கேட்குது. எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள மகிமை தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனத்துறையினர் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் எங்களை சுட்டாங்க. 3 பேரை சுட்டாங்க. 3 பேர் ஸ்பாட் அவுட்டு. நான் மட்டும் எப்படியே தப்பிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே இந்த சம்பவம் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா 3 உயிர் போயிட்டுல. உடனே எல்லா அங்கே உள்ள பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, வனத்துறை அதிகாரிகிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. வனத்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேருமே காட்டுக்குள்ளே அங்கேயுமா டார்ச் லைட்டை வச்சு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மான் வேட்டையாடுறாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க துப்பாக்கி, அதாவது நாட்டு துப்பாக்கி வச்சு எங்களை சுடுறதுக்கு இது பண்ணினாங்க. நாங்கள் எங்களை காப்பாற்றுறதுக்காக, தற்காப்புக்காக நாங்கள் சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கையில் இருந்த பொருட்களை நாங்கள் கைப்பற்றினோம். அப்படியே அவங்க கையில் என்னதெல்லாம் இருந்துச்சுன்னா, 2 நாட்டு துப்பாக்கிகள், சுமார் 20 முதல் 34 கிலோ மான் இறைச்சி, டார்ச் லைட்டு, வெடி மருந்து, இது எல்லாத்தையுமே நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வனத்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. சரியா? இங்க அவங்களுடைய உறவினர்கள், அதாவது அவங்களுடைய மனைவி, அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க மாடை தேடி தான் போனாங்க. நாங்கள் மாடு வளர்க்குறோம், எங்கள் மாட்டை காணும், மாடை தேடி தான் போனாங்க. போன இடத்துல இந்த மாதிரி லேட் ஆகிட்டு, சரி அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கால் பண்ணி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்கிறாங்க. இல்லை இவங்களா தான் சுட்டுட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தவங்கள சுட்டுட்டாங்க, எந்த எச்சரிக்கையுமே கொடுக்காம அப்படிங்கிற மாதிரி குடும்பங்களை தரப்புல சொல்லப்படுது. இது ரொம்பவே பரவலாக பேசப்படுது, ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்ததாட்டு அங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே வனத்துறை அதிகாரி அவங்க இடங்கள்ல போய் போராட்டம் பண்ணினாங்க. இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அதுல ஒருத்தர் இறந்தார்ல, அந்தோணி சாமி, அவங்களுடைய மனைவி லூர்து மேரி போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்னா, ஹனூர் போலீஸ் வனத்துறையினர் மீது போய் புகார் கொடுக்குறாங்க. அதாவது, சார் இந்த மாதிரி எங்களுடைய கணவரை கொன்னுட்டாங்க, இவங்க மாடுகளை தேடி தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி வனத்துறை அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. இது கொலையில் பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே பரவலாக பேசப்படுது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மாஜிஸ்ட்ரேட்
விசாரணைக்கு உத்தரவிட்டாரு. இந்த விசாரணை பண்ணுங்க. நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உத்தரவிடுறாரு. உடனே போலீஸ் அதிகாரிகள் அதன் அடிப்படையில விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இறந்தாங்கள அந்த 3 பேர் அவங்களுக்கு நிவாரண தொகை குடுக்கணும்ல. அதுக்காக அங்க உள்ள அந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அந்த எம்எல்ஏ தலையிட்டு தலா 15,00,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க. இப்போ நடந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரப்பினர் இருந்து வாதங்கள் வைக்கிறாங்க. அதாவது குடும்பங்க தரப்புல இருந்து மாடு தேடி போனாங்க. மாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க தங்கிட்டாங்க. சரி காலையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனா வனத்துறை தரப்புல இருந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான் வேட்டைக்காக மான் வேட்டையாடுறது எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்க அதனால போய் பார்க்கும்போது இவங்க வந்து எங்கள அட்டாக் பண்றதுக்காக துப்பாக்கிலாம் இது பண்ணாங்க. நாங்க தற்காப்புக்காக சுட்டுட்டோம். அவங்கள்ட்ட சர்ச் பண்ணி பார்க்கும்போது நாட்டு வெடிகுண்டு, மான் இறைச்சி எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வனத்துறையினர்கள் தரப்புலருந்து சொல்றாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் கூடிய சீக்கிரத்துல வந்து என்ன நடந்துச்சு, என்ன யாதுன்னு டீட்டெயில்டா தெரிவிச்சுருவாங்க. சரியா? சரி ஓகே. இத குறித்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வேற யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான் ரோட்ஸ், பீட்டர், குமார் ஆகியோர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று அதிகாலையில் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிக்கிறது. இந்த படுகொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வனத்துறை அளித்த விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த கொடூர சம்பவம் குறித்து நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும். உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும். பொறுப்பானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும். இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாட்ட இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடக வனப்பகுதி தமிழர்கள் 3 அம்மாநில வனத்துறையினர் அநியாயமான முறையில் சுட்டுக் கொண்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. மனித உயிர்கள் குறித்து எந்த மதிப்பும் இல்லாமல் நிகழ்த்தப்பட்டிருக்கும் இந்த கொடூர செயல் கடும் கண்டனத்துக்குரியது. குற்றம் இழந்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் கர்நாடக வனத்துறை ஈடுபடுவதாக தெரிகிறது. அது தவிர்க்கப்பட்டு இதனை கொலை வழக்காக பதிந்து வெளிப்படைத்தன்மை மிக்க பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடைபெற வேண்டும். மேகதாது விவகாரம் போல இதிலும் வாய்மூடி இருக்காமல் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு தொகையை பெற்று தருவதோடு அவர்களுக்கு அரசு பணியும் கிடைக்க செய்ய வேண்டும். அவர் சும்மா விடக்கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறாங்க. சரியா? இது மட்டும் இல்லாம வேற யாரெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னா, வைகோ மதிமுக சேர்ந்தவங்க அவங்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. விசிக கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்புறம் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவங்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பிற கட்சியினர்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க இதை குறித்து. சரியா? சரி ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க. அதாவது கர்நாடகால தமிழர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து வனப்பகுதியில் போய் மாடுகளை தேடி போயிருக்காங்க 4 பேர். மாடுகள் கிடைக்காம அங்க வந்து தங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில 3 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. காரணம் வனத்துறையினர்கள் சுட்டுட்டாங்க. சரியா? இத குறித்து வந்து வனத்துறையினர் தரப்புல வந்து நாங்க வந்து தற்காப்புக்காக தான் சுட்டோம். அவங்கள எங்கள துப்பாக்கி வச்சு மிரட்டி சுட பார்த்தாங்க. நாங்க வந்து சுட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குடும்பங்கள் தரப்புல இருந்து இல்ல அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்க போய் சுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இத பத்தி நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய கருத்து. சரியா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. யார் மேல தப்பு இருக்குது? இவங்க வந்து மாடுகளை தேடி போனாங்களா? இல்லனா மான் வேட்டைக்காக தான் போனாங்களா? இத யார் சொல்றது உண்மையா இருக்கும்? குடும்பங்கள் தரப்புல இருந்து சொல்றது உண்மையா இருக்குமா? இல்லனா வனத்துறை அதிகாரிகள் தரப்புல இருந்து சொல்லப்படுறது உண்மையா இருக்குமா? நடந்தது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஓன் கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.